ஏ பிள்ளைங்களா, இதில் 2000 ரூபா இருக்கு, கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுங்க. சரிம்மா, கொடுத்துருதோம். போனோன்னு டீச்சர்கிட்ட கொடுத்துருங்க பிள்ளைங்களா, தொலைச்சிடாதீங்க. சரிம்மா, நான் கொடுத்துருவேன். ஏம்மா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா. சரி சரி இருக்கட்டும், கிளம்புங்க. பாயிடி பாய், போயிட்டு வா. ஆமா, இப்ப இந்த விளக்கெல்லாம் ரொம்ப அவசியம். கிளம்புங்க 2 பேரும். எப்பா என்ன செய்தீங்க? வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது அனுப்பியிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நந்தினி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பத்திரிக்கை கொண்டு வந்து தாரேன்னு சொல்லியிருந்தேன்ப்பா. அதில் ஒரு டவுட்டுப்பா. அதில் என்னல டவுட்டு கேளு. இப்போ நம்ம ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையோட சேர்த்து வெள்ளித்தட்டு வச்சு கொடுத்தோம். அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுக்கும் போதும் வெள்ளித்தட்டு வச்சு கொடுக்கணுமா, இல்லை பத்திரிக்கையை மட்டும் கொடுத்து விட்டா போதுமாப்பா? அது நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸு தானே, ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே கொடுக்க போறா. பரவாயில்ல, எல்லாருக்கும் சேர்த்து வெள்ளித்தட்டு வச்சே கொடுத்து விட்ரு. அப்படியா? சரிப்பா, நந்தினி ஒரு 5 பத்திரிக்கை மட்டும் போதும்னா நான் அப்போ 5 மட்டும் எடுத்துட்டு போறேன். இந்தால 5 பத்திரிக்கையை பையில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உள்ள தட்டு எல்லாமே இருக்குது, பூ பழம் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தட்டுலையும் வச்சு வச்சு கொடு, சரியா? நீயும் கூட போறல்ல? ஆமாப்பா, நந்தினி நானும் தான் வைக்க போறோம். சரி, 2 பேரும் பார்த்து போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? சரிப்பா, 2 பேரும் பார்த்து போயிட்டு வரோம். ஏங்க, நம்ம இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போகணும்ல, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நாம ஒரு 10 மணிக்கு கிளம்புவோமா? பக்கத்து ஊர் தான், ரொம்ப அவசரமாக போக வேண்டாம், மெதுவாக கிளம்பி போனால் போதும். சரி, அப்படின்னா நான் காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சிருதேன், சரியா? அப்புறம் வந்தோம்னா பிறகு கஷ்டமாக இருக்கும்ல, இப்போமே முடிச்சு வச்சிருதேன். இங்கே பாரு, காலையில் 10 மணிக்கு கிளம்ப போகிறோம் பார்த்தியா? அதனால காலையில் சாப்பாடு மட்டும் செய். அது கூட தோசை இல்லைன்னா இட்லி செய். வேற எதையாட்டு போட்டு செஞ்சுட்டு கிடக்காத, சரியா? மத்தியான சாப்பாடெல்லாம் நீ செய்ய வேண்டாம். பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிடுவோம். அது வரைக்கும் பாவம், நீ கஷ்டப்பட்டுட்டு கிடக்க வேண்டாம் ராணி, சரியா? நான் உனக்கு ஹோட்டலில் நல்ல பிரியாணி வாங்கி தரேன். ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும்னு. இப்போ பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுதீங்க. சைவ பிரியாணி வாங்கி தரேம்மா, சரியா? போ, உள்ளே போய் இட்லி அவி. ஏங்க, இட்லிக்கு ஊற்றி திங்கிறதுக்கு வேப்பங்கொட்டையும் புளியங்கொட்டையும் போட்டு ஒரு சட்னி அரைக்கிட்டா நல்லா இருக்கும். ராணி, நீ சட்னியெல்லாம் அரைச்சி கஷ்டப்பட வேண்டாமா. இட்லி பொடி ஒரு பாட்டில் நிறைய கடையில் வாங்கி வச்சிருக்கேன், அது மட்டும் போதும். நீ இட்லியை மட்டும் அவி, சரியா? அந்த இட்லி பொடியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி தின்னுக்கிடுவோம். வெறும் இட்லி பொடி வச்சு திங்கவாக்கும் நல்லா அழகா சட்னி அரைக்கனே. கல்யாண வேலை கிடைக்கேன்னு பார்க்கேன், இல்லைன்னா என்னை யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு காட்டை பார்த்து ஓடிடலாமான்னு இருக்கு. இவர் என்னைக்கு இட்லி பொடி வாங்கி வச்சாருன்னு தெரியலையே, நானும் பார்க்காமல இருந்திருக்கேன். சரி இருக்கட்டும், இட்லி பொடி இருந்தால் என்ன, இப்போ கொஞ்சோண்டு வேப்பங்கொட்டையும் புளியங்கொட்டையும் போட்டு கொஞ்சம் துவையல் மட்டும் அரைச்சி வச்சுக்கிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவருக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. என்ன இட்லி அவிக்க போலையா? ஏங்க, இந்த போகிறேன். நல்லாத்தான் சமையல் பண்ணுதா, திடீர்னு இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சிருது. எம்மா, என்னாச்சி? ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அருண் எதுவும் ஃபோன் போட்டானா? அவன் ஃபோன் போடலை, நான் தான் போட்டு பேசினேன். அவன் மெயினாக எப்படி இருக்கா, பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்கணும்ல, அதுக்காண்டி ஃபோனு போட்டேன். பேசுனாங்க, நல்லா இருக்கானா? சரிம்மா, எப்போ வருவான்னு ஏதாவது சொன்னானா? கிறிஸ்மஸுக்கு வாரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா. அப்படியாம்மா? சரி, அப்போ கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் செலவு இருக்கும்னு. ஆமாப்பா, அவங்க வாராகனாலே கொஞ்சம் செலவு தானே, கொஞ்சம் நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு. சரிம்மா, இப்போ இருந்தே துட்டு சேர்க்க ஆரம்பிச்சாதான் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். நம்ம எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? ஏம்மா, நம்ம தான் எல்லா பண்டிகையும் கொண்டாடுதோம்ல, அது மாதிரி கிறிஸ்மஸையும் கொண்டாட வேண்டாமா? ஆமாம், அதுவும் சரிதான். மாலா, நீ எங்கே கிளம்பிட்ட? எங்கள் லட்சுமி அக்காவை பார்க்க போகிறேங்க. பார்த்துட்டு அப்படியே நெட்டச்சியும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் முக்கு கடையில் காய்கறி வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் காய்கறி வாங்கிட்டு வந்தீங்க, அது கொஞ்சம் காணலை. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. இங்கே பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்துடுதேன். அப்படியா? சரி, போயிட்டு வா. மருமோளே, காய் வாங்க போகும்போது எனக்கு 2 லேசு பாக்கெட் வாங்கிட்டு வரியா? ஏங்க, போயிட்டு வரேன், தேடாதீங்க. ஏன் தான் இவ இப்படி பண்ணதாலும் தெரியலையே, பேசவே மாட்டேக்கா, என்ன செய்ய? ஏம்மா, என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு பார்த்துக்கோ. சும்மா என்னமான்னு ஒன்னமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இரு.
மஞ்சு நீயும் டூருக்கு வரல? ஆமா பானு, நானும் வரேன். எங்க அம்மாட்ட தொட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, நீ வரவியே வரமாட்டியோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அது எப்படி வராம இருப்பேன்? அழுது அடம் பிடிச்சு தொட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்ல. நீ தானே எப்பவும் முதல்ல கொண்டு வந்து தொட்டு கொடுப்ப, ஏன் இந்த தடவை இவ்வளவு நேரம் ஆயிட்டு? அது ஒண்ணு இல்ல பானு, வீட்ல ரூம் எல்லாம் கட்டினாங்கல்ல, அது கொஞ்சம் செலவாயிட்டு, அதனால தான் அம்மா வேண்டாம் வேண்டாம்னுட்டே இருந்தாங்க. கடைசில எங்க அப்பாட்ட சொல்லி அழுது பிடிச்சி நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். டீச்சர் வந்துட்டாங்க, அமைதியா இருங்க. குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் டீச்சர். எல்லாரும் நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்தீங்களா? முடிச்சிட்டோம் டீச்சர். ஏல நேற்று வீட்டு பாடம் கொடுத்தாங்களாக்கும்? ஆமல, வீட்டு பாடம் கொடுத்தாங்க. உனக்கு தெரியாதா? தெரியாதல, வீட்டு பாடம் முடிக்கலையே, அடி அடின்னு போட்டு அடிப்பாங்களே. நம்ம மது டீச்சரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எப்படி எது சமாளி. படிச்சுட்டு வந்தா தானே டீச்சர் நல்ல பேர் வாங்க முடியும், படிக்காம வந்து அடிப்பாங்கல்ல. ஹோம்வொர்க் எல்லாம் லாஸ்டா செக் பண்றேன், சரியா? இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு பிறகு லாஸ்டா ஹோம்வொர்க் பார்த்துக்கலாம். சரி டீச்சர், நாங்க எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டோம். வெரி குட் பிள்ளைங்களா. அப்புறம் இன்னொன்னு, டூர் போறதுக்கு யாராவது காசு கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொன்னோம்ல. டீச்சர் நான் கொண்டு வந்திருக்கேன் டீச்சர். அப்படியே மஞ்சு, கொண்டு வந்திருக்கியா? சரி பத்திரமா வச்சிரு, கிளாஸ் முடியும் போது என்கிட்ட கொடுத்துரு என்ன? சரி டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், உள்ள வரலாமா? வாப்பா. டீச்சர், உங்களை பிரின்சிபால் சார் கூப்பிட்டாங்க. என்னையா? எதுக்கு கூப்பிட்டாங்க? தெரியல டீச்சர், மது டீச்சரை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா? சரிப்பா, நான் போய் பார்க்கறேன், நீ கிளாஸுக்கு போ. சரி டீச்சர், போயிட்டு வரேன். பிள்ளைங்களா, எல்லாரும் அமைதியா இருக்கணும். டீச்சர் ஆபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துருதே, சரியா? யாரும் சத்தம் போடக்கூடாது. மஞ்சு, கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னு கிளாஸை பாத்துக்கோமா. சரி டீச்சர், நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். எப்பா, ஒரு வழியே தப்பிச்சேன் சாமி. மது டீச்சர்ட்ட மட்டும் அடியே வாங்கக்கூடாதுன்னு வாழ்க்கையில் முடிவெடுத்திருக்கேன். இன்னைக்கு வேற படிக்காம வந்துட்டேன், இவங்க அடிப்பாங்களே நினைச்சு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு எப்படியும் நேரம் ஆகும். இன்னைக்கு பீரியட் முடிஞ்சிரும். லட்சுமி அக்கா, ராதா எதுக்கு வந்து நம்ம கூட்டத்தில் உட்காந்துருக்கா? அவளை தான் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ள முடியும், அப்பதான் நம்ம மேலே எதுவும் சந்தேகம் வராது அவளுக்கு. எனக்கெல்லாம் அவளை பார்த்தாலே கோபம் வருதுக்கா. சரி என்ன செய்ய, இரு, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அவளை விரட்டி விட்டுருவோம். நல்ல பாம்பை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி தெரியுது. எனக்கு அப்படித்தான் இருக்கு, என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ. இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது நீங்க மட்டும் 2 பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லாட்டி, வீட்டில் பால் அடுப்பில் வச்சாலாம், அதான் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. மருமகளை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத. ரொம்ப முக்கியம், நான் பால் அடுப்பில் வைக்கவே இல்லை. இவங்ககிட்ட நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் எங்கள் அத்தை என்னடானா பாலை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேங்காக. நான் பேச மாட்டேங்கன்னு தெரியுதுல்ல, எதுக்கு என்னத்தையாவது பேசிட்டே கிடக்காக. சரி, இன்னைக்கு யார் வீட்டில் என்ன குழம்பு வச்சிக்க? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். குழம்புலாம் இனிமே தானே வைக்கணும். இப்போ தான் காலையில் சாப்பாடை முடிச்சு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கு. இனிமே தான் குழம்புக்கு பார்க்கணும். இன்னும் குழம்பு வைக்கலன்னா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் திங்கக்கிழமைன்னா என்றைக்குமே மீன் குழம்பு தான். என் மருமவை வைக்கிற மீன் குழம்பு நல்லா தேனா இருக்கும் தெரியுமா, சூப்பராக வைப்பா. இப்போ இவகிட்ட யார் கேட்டா நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேனா வைக்க மாட்டேனான்னு சர்டிஃபிகேட் கேட்டாங்களாக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாத்த பாட்டி, மாலை மீன் குழம்பு நல்லா வைப்பாளோ? ஆமாம், மீன் குழம்பு அட்டகாசமாக வைப்பல்ல, நீ சாப்பிட்டு பார்த்தது இல்லையோ? இன்னைக்கு வைக்கட்டும், வச்சோன்னு ஒரு கிண்ணத்தில் குழம்பு ஊற்றி கொண்டு வந்து தாரேன்ன. வேண்டாத்த பாட்டி, நான் சாப்பிட்ருக்கேன். மாலை நல்ல மீன் குழம்பு வைப்பான்னு எனக்கும் தெரியும். அன்னைக்கு கூட ராத்திரி கொண்டு வந்து பொரிச்ச மீன்லாம் கொடுத்தாலே நல்லா இருந்துச்சு. கேட்ட நீங்கள் தான் மசாலா தடவி கொடுத்தீங்கன்னு சொன்னா. பொரிச்ச மீனுக்கு நான் மசாலா தடவி கொடுத்தேன், ஆனால் குழம்பு அவள் தானே வச்சா, சூப்பராக வச்சிருந்தா. அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தியா? இல்லத்த பாட்டி, பொரிச்ச மீன் மட்டும்தான் சாப்பிட்டேன், குழம்பு சாப்பிடல. இன்னைக்கு குழம்பு வச்ச உடனே உனக்கு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து தாரேன்ன, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பாரு. சரி அத்த பாட்டி, டேஸ்ட் பார்க்கேன். நானும் மாலாக்கா வீட்டில் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன்ப்பா, சூப்பராக இருக்கும். என்ன இவளுக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும் காலுக? அப்படின்னா நம்மளும் இன்னைக்கு தின்னு பார்க்கணுமே, கேட்டுருவோம். அத்தை பாட்டி, மீன் குழம்பு வச்சிங்கன்னா எனக்கு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து தாங்களே, நானும் டேஸ்ட் பார்க்கேன். இந்த அத்தை என்னத்துக்கு இப்படி இருக்காங்க? லட்சுமி அக்காவுக்கு மீன் குழம்பு கொடுக்கணும், ஆனால் அதை கொண்டு வந்து நைஸாக கொடுக்க வேண்டியதானே? இப்படி பப்ளிக்காவா சொல்லணும்? இந்த ராதா வேற கேட்கல, அவளுக்கெல்லாம் நான் மீன் குழம்பு கொடுக்க மாட்டேன், வந்து என்கிட்ட கேட்கட்டும், அதுக்கு பிறகு இருக்கு. அத்தை பாட்டி கேட்டுச்சுல, எனக்கும் கொண்டு வந்துருங்க.
மருமோளை மறந்தே போயிட்டு பார்த்தியா? இன்னைக்கு நம்ம விரதமாச்சே, இன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாதுமா. இன்னைக்கு கறி மீன் ஒன்றும் வாங்க வேண்டான்னு. ஆமாம், நல்லா சமாளிக்காக. இப்போ இந்த மீன் வாங்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வேற எதுவும் சாப்பிட மாட்டோங்க. ஆமாம்மா, தெரியாமல் சொல்லிட்டோம். திங்கக்கிழமை மீன் தான் வாங்குவோம், ஆனால் இன்னைக்கு விரதம், அதனால் இன்னைக்கு சாப்பிட மாட்டோம். மாலா ராதாவை ஏமாத்துறதுக்கு உங்க அத்தை சமாளிக்கத்தானே செய்தாங்க. ஆமாக்கா, சின்ன பிள்ளைகள் என்னத்தையாவது தொலைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் உளறிக்கிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. என் கூட சண்டை, அதனால என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சண்டையா? என்ன சண்டை போட்டிக்க ரெண்டு பேரும்? ஏக்கா அதெல்லாம் சும்மா தான் சண்டை, ரொம்பலாம் சண்டையெல்லாம் போடலை. நான் தான் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கேன். நெட்டச்சி மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கக்கா. ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மருமகள் அப்படி வேலை வாங்கணும், இப்படி வேலை வாங்கணும், கொடுமைப்படுத்தணும், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இவங்க அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் கேட்டுட்டேன்னா அதனால தான் எனக்கு கோவம் வந்துட்டு நான் கோவச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆமாம், பெரிய கோவம். நீயும் உங்கள் மாமியாரும் ஆப்பமும் தேங்காய் பால் மாதிரி ஒன்றாவே இருப்பீங்க, பிரியவே மாட்டீங்க. சண்டை போட்டிக்கலாக்கும் சண்டை. அதெல்லாம் சும்மாக்கா, 2 நாளைக்கு பேசாமல் இருந்தால் தான் சரியாக வரும். இவங்க எப்படிலாம் என்னை பற்றி குறை சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் உட்காந்துருக்கும் போது நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ன தனியாக குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, பிள்ளைகள் எல்லாம் டூருக்கு போகிறாங்கல்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியாட்டி பிள்ளைகள்லாம் டூருக்கு போகிறாங்களாக்கும்? ஆமாம் இல்லைச்சக்கா, பிள்ளைகள் டூருக்கு போகிறாளுங்க ஏற்காடுக்கு. எப்பா போக வேண்டான்னு சொன்னால் கேட்டாளுகளாக்கும். துட்டக்குடுன்னு அழுது உருண்டு பரண்டு வாங்கிட்டு போயிட்டாளுகளே. என்னைக்கு போகிறாங்க? இன்னும் என்னைக்குன்னு தேதி முடிவு பண்ணலையா. இவங்க எல்லாரும் துட்டு கொடுத்து முடிச்ச பிறகுதான் தேதியை சொல்லுவாங்களாம். ராதாக்கா, உங்கள் மகனையும் அனுப்பி விடுதீங்களா? போக வேண்டாம்னு சொன்ன எங்க கேட்க பயப்பில்ல. எங்க வீட்டுக்காரர் நேற்று வேலைக்கு போயிட்டு துட்டு கொண்டு வந்தாரு, அப்படியே துட்டை பிடுங்கிட்டு ஓடிட்டான். மருமோளை நம்ம பிரபுவும் டூருக்கு போகிறாமல, துட்டு கொடுத்து விட்டுட்டியா? என்ன அத்தை பாட்டி கேட்காக? மாலா நீ பதிலே சொல்ல மாட்டேக்கே. நீ உன் வேலையை பாரு செல்வி, எனக்கு தெரியும். ஏன் மருமவ என்கிட்ட கோவச்சிக்கிட்டு இருக்கா, பேசவே மாட்டேக்கா. என்னாச்சு மாலா? அத்தை பாட்டிக்கிட்ட எதுக்கு கோவச்சிக்கிட்டு இருக்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மாலாக்கா, அப்படியா? அத்தை பாட்டி கூடயே சண்டை? மாமியாரும் மருமகளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கிடந்தாளுங்க, இப்ப சண்டை போட்டாளுகளாக்கும். நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. ஏட்டி நீ எதுக்கு சண்டை போட்டு கிடக்க? பாவம் அத்தை பாட்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நீ அவகிட்ட பேசு. ஏக்கா அவங்க என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? 2 நாளைக்கு கிடக்கட்டும். நீ அவகிட்ட பேசாம இருக்கிறதுக்கு ராதாக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு போல. எவா சண்டை போடுவான்னு அலைவா போல. சரி நான் வீட்டுக்கு போறேன், சோறு பொங்குற வேலை நிறைய கிடக்கு. சரி அப்படியே எல்லாரும் போக வேண்டியதான். மாலாக்கா இருங்க, நானும் வாரேன். இவ என்னைக்கு தான் பேசுவான்னு தெரியலையே, இப்படியே மூஞ்சி தூக்கிட்டே அலையுதா. எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. நான் என்னமோ கணக்காட்ட தெரியாம பேசிட்டேன், அதுக்கு நீ இப்படியா பழி வாங்குவா? இந்த மாலை போறா, அவகிட்ட போய் அத்தை பாட்டியை பத்தி 1க்கு 2 சொல்லி கொடுக்கணும். அப்பதான் சண்டையை நல்லா தூண்டி விட்ட மாதிரி இருக்கும். மாலை மாலை நில்லு. என்ன ராதா, ஏன் ஓடி வர? இல்ல உனக்கும் அத்தை பாட்டிக்கு சண்டையா? அதை பத்தி விடு, அதெல்லாம் பத்தி பேசாத. மாமியார்னாலே இப்படித்தான் இருப்பாங்க என்ன? அவங்க எப்படி இருந்துட்டு போட்டும், எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். இப்ப நீ எந்திரிச்சு வந்துட்டல்ல, அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ ஒரு விளங்காதவா, அவகிட்ட எவ பேசுவா அப்படின்னு உன்னைய பத்தி சொல்லுதாங்க. அப்படியே சொன்னாங்க? ஆமா, மருமவான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனது தப்பா போயிட்டு என்ன வரத்துக்கு வாரா, இவெல்லாம் ஒரு மனுஷி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை போய் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி இருக்கேன். இனிமெல்லாம் நான் இவ கூட அவ்வளவா பேச மாட்டேன், அவளை நான் மதிக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காங்க. எங்க அத்தை அப்படியே சொன்னாங்க? ஆமா மாலா, அது மட்டும் கிடையாது, உன்னைய பத்தி இன்னும் கேவலமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அதை கேட்க முடியாம எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். அப்படி போடு, இப்படித்தான் அடிக்கணும். மாமியார் மருமக சண்டையை எப்படி ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. மாலை எதுக்கு என்னை அடிச்ச இப்போ? எங்க அத்தையை பத்தி என்கிட்டே வந்து தப்பா சொல்லுதியோ? நான் உண்மையை தானம்மா சொன்னேன், உங்க அத்தை தானே அப்படி பேசுனாங்க. எங்க அத்தை அப்படிலாம் பேசுற ஆளு கிடையாது. எங்க அத்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. உங்க அத்தை சொன்னது தானே வந்து சொன்னேன், ஏன் என் மேல கோவப்படுதே? என்ன டீ மறுபடியும் அடிக்க? இனிமே என்னைக்காவது எங்க அத்தையை பத்தி என்கிட்ட குறை சொன்னேன், இருக்கிற இன்னொரு கண்ணையும் பிடுங்கிட்டு விட்டுருவேன். ராதாக்கா, அது மரத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்காதீங்க, வீட்டை பார்த்து போங்க. நீ வாட்டி நம்ம போவோம். நானே எங்க அத்தை கூட எப்போ பேசுவோன்னு காத்துட்டு கிடக்கேன். இவ வந்து சண்டை இழுத்து விட பாக்கா. டீச்சர் என்னைக்கு டூர் போவோம் டீச்சர்? சொல்லுதேன் பிள்ளைகளா, சொல்லுதேன். சொல்லாமல் எங்கே போயிட போகிறேன்? ஏன் அவசரப்படுதீங்க? படிச்சிட்டிங்களா? படிக்க வேண்டிய பாடத்தில் எடுத்து வைங்க முதல்ல. டீச்சர் டூருக்கு போகிறத பற்றி தானே பேசுவீங்க, அதனால நல்லா படிக்கவே இல்லை டீச்சர். டூருக்கு போகிறத பற்றி பேச போகிறேன்னா யார் சொன்னா உங்களுக்கு?
வழக்கமா அப்படித்தானே நடக்கும். டூர்னா டூரை பத்தியே தானே பேசிக்கிட்டு இருப்போம். அதனாலதான் நாங்க யாரும் படிக்காம வந்துட்டோம். 12th படிக்கணும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சார்கிட்ட சொல்லி டூரெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிடுவேன். ஐயோ வேண்டாம் டீச்சர், நான் படிச்சுட்டு வந்துட்டேன். சோனி, இந்த பள்ளிக்கூடத்திலே நீ மட்டும்தான் நல்ல பிள்ளை. ஆமா டீச்சர், படிச்சாதானே முதல் மார்க் வாங்க முடியும். ஏன் வானரங்களா, எல்லாரும் நல்லா கேளுங்க. உங்களுக்கு நடத்துகிற மாதிரி தானே இவளுக்கும் பாடம் நடத்துதே. இவ மட்டும் எப்படி படிக்க பாருங்க. இந்த சோனி பிள்ளை படிச்சுட்டு வந்துட்டு நம்மள மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சோனி அக்கா, படிச்சுட்டு வந்துட்டீங்களாக்கும்? ஆமல, படிச்சுட்டு வந்துட்டேன். உன்னால யாரு இப்ப படிச்சுட்டு வர சொன்னா? நீ படிச்சுட்டு வந்ததுக்கு நாங்க ஏச்சு வாங்கணுமோ? நீ எதுக்கு படிக்காம வந்த? எனக்கு தொண்டை கட்டிக்கிட்டு குரல பத்தியா கீச்சு கீச்சுன்னு இருக்கு, அதனாலதான் படிக்கல. ஏல எங்கள் டீச்சர் ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே திரும்பி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க? டீச்சர் பாடத்துல ஒரு டவுட், அதான் சோனிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இருக்க முடியல, எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளு. நீங்க தமிழ் டீச்சர் தானே, எனக்கு கணக்கு பாடத்துல டவுட், நீங்க எப்படி சொல்லி தருவீங்க? நான் தமிழ் டீச்சர்னா தமிழ் மட்டும் படிச்சுட்டு வரமாட்டேன், எல்லா பாடமும் தான் எடுப்பேன். எந்த டவுட்னாலும் என்கிட்டயே கேளு. ஒண்ணு இல்ல டீச்சர், டவுட் போயிட்டு. நீலாம் ஒழுங்கா படிக்க மாட்டேக்க. சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு டியூஷனுக்கு வந்துரு. இங்க வச்சு கொடுமைப்படுத்துறது காணாதுன்னு வீட்ல வேற வச்சு கொடுமைப்படுத்தணுமா? நான்லாம் வர மாட்டேன்ப்பா. இந்த படிக்காத பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் வீட்டில் வச்சு டியூஷன் வச்சு கொல்ல போகிறேன். ஒழுங்கு மரியாதையை நாளைக்கு எல்லாரும் டியூஷனுக்கு வந்துருங்க. டீச்சர், எங்க வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க டீச்சர், அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ ஒழுங்கா படிச்சுட்டு வர வேண்டியதானே. சாரி டீச்சர், நாளையில இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு வந்துருதே. நீ எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை தானே, ஏன் இப்போ இப்படி ஆயிட்ட? அது திமிரு டீச்சர், அவங்க வீட்ல இப்ப தனியா ரூம் வேற கட்டி கொடுத்திருக்காங்களா, அதனால ரூமுக்குள்ள கடந்து ஒரே விளையாட்டு, இவளையும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு. அவள் வீட்டில் என்ன நடக்கு நீ எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? உன் வேலையை மட்டும் நீ பாரு. டீச்சர், டூர் போகும்போது சாப்பாடெல்லாம் நீங்க தந்துருவீங்கல்ல, எந்த மாதிரி சாப்பாடு தருவீங்க? ஆமாம், இப்போ பரீட்சையில் இதைத்தான் கேட்க போகிறாங்க. ஒழுங்கா படிக்க போகிறீங்களா இல்லையா? அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. மருமோளே, இங்கே கொஞ்சம் பாரேன். சே, இந்த வீடியோ நல்லா சூப்பராக காமெடியாக இருக்கே. மருமோளே, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு என்னென்னு கேட்க மாட்டேக்க. யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் இது என்னென்னு பாரேன். யார் ஃபோன் பண்ணுதா? பார்த்தா தானே தெரியும். ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து 2 நாளாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எவனாவது என்னைய கடத்திட்டு போக திட்டம் போடுதான்னு நினைக்கேன். ஏய் அப்பா, கடத்திட்டு போயிட்டாலும் கொண்டாங்க பார்க்க. ஃபோன் வருது, இருங்க என்னன்னு கேட்போம். யாருன்னு பாரு. எவனாவது என்னைய கடத்திட்டு போக தான் வந்திருப்பான். போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். பேசு. ஹலோ, ஆமாங்க. அப்படியா? சரி, இங்கே தான், அந்த 3வது தெருவில் முக்கு வீடு. சரி, வாங்க. சரி அண்ணாச்சி, வாங்க. என்ன மூஞ்சி ஒரு போக்க போகுது? என்ன டீ, கடத்தல்காரன் தானே? கடத்தல்காரன் கடத்திட்டு போனா தான் பரவாயில்லையே. இந்தாங்க ஃபோனை பிடிங்க. யார் மருமோளே? ஃபோனில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு சேலையை ஆர்டர் போட்டிக்கல? ஆமாம், போட்டேன். அதை டெலிவரி கொடுக்க வந்தவன் தான் 2 நாளாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதான் இப்போ ஃபோன் போட்டு ஏசுதான். ஐயையோ, டெலிவரிக்காரனா ஃபோன் அடிச்சான்? ஒரு ஃபோன் வந்தால் எடுக்க தெரியல, உங்களுக்கு எதுக்கு ஃபோனு? நீ தானே தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்குன்னு சேலையை ஆர்டர் போட்டு வச்சுட்டு ஃபோன் எடுக்காமையா இருப்பீங்க? நீ 2 நாளாக பேசவே இல்லைல்ல, அதான் மூளை வேலையே செய்ய மாட்டேக்கி. ஆமாம், நான் பேசணுன்னு மட்டும் மூளை அப்படியே வேலை செஞ்சு தள்ளிடும். மருமோளே, மன்னிச்சிரு மருமோளே, நான் தெரியாமல் பேசிட்டேன். கணக்காட்ட அப்படிலாம் பேசுனதுக்கு என்ன காரணம்னா, அவள் மருமகளை பற்றி அவள் ரொம்ப மோசமாக பேசினா. அதனால இப்படிலாம் சொன்னோம்னா அவளும் சரின்ட்டு மருமக மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாளேன்ட்டு நான் அப்படி சொன்னேன். நீ அந்த நேரம் பார்த்து வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்கிட்ட மருமோளே, நான் உன்னையே தப்பாகவே சொல்லலை. உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல மருமோளே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் பேசாமல் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்காத. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் என்னை பற்றி யார்கிட்டையும் தப்பாக சொல்ல மாட்டீங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா தான் உங்ககிட்ட கோவச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியாட்டி, உனக்கு என் மேலே எந்த கோவமும் இல்லையே? நீங்கள் எனக்கு அம்மாத்தே, நான் எப்படி உங்கள் மேலே கோவப்படுவேன்? மருமோளே, எனக்கு 2 நாளாக சோறு தண்ணி இறங்கவே இல்லை. நீ என்கிட்ட பேச மாட்டியோன்னு கவலையாகவே இருந்துச்சு. இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்களே என்னை ஏசினாலும் சரி, நீங்கள் எனக்கு அம்மா, அதனால உங்கள் மேலே எனக்கு கோவமே வராது. நான் சும்மா 2 நாளாக உங்கள்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பேசாமல் இருக்காதட்டி. நீ பேசலைன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி தே, இனிமே இப்படிலாம் இருக்க மாட்டேன், சரியா? இனிமே உங்ககிட்ட என்றைக்குமே பேசாமல் இருக்கவே மாட்டேன். மருமோளே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நாடகம் பார்ப்போம். சரி தே, போவோம்.